वराहरूपं देववरीशं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात नम्बिदवगिम्बु कोडुववनीत ಸಾವಿರ ದೈವದ ಮನಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 என்னிலே இருந்த ஒன்றையானறிந்ததில்லையே ஒன்றையானறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய 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 ஆனதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா போனதேது புருவதேது போரிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 வென்ற நாமமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய தமிழ் மொழி காத்த தலைவனையா ஞான பழம் கேட்ட குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடையாட்சி செய்யும் ஏசாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றிடுவோமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்ற
நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. சிவாய நம. மிக சீரும் சிறப்புமாக முதல் ஆண்டு துவங்கி மிக அற்புதமாக 30 ஆண்டுகளாக தொடர்ந்து ஸ்ரீமத் அருணகிரிநாதர் சுவாமிகளின் அவதார நல்விழா மற்றும் குரு பூஜை விழாவினை குருவருளும் திருவருளும் இணைய பெற்று மிக அருமையாக ஒரு தேவலோக காட்சியை காண்பது போல அப்படியே ஒரு கைலையும் வழியிலே நடுவிலே இறைவன் சுற்றிலும் அடியார் பெருமக்கள் சூழ இருப்பதை போல மிக அற்புதமாக இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமத் அருணகிரிநாதர் பக்த சபை திருச்செந்தூர் பாத யாத்திரை குழு சாலை கிராமம் சுற்றுவட்டாரம் மற்றும் சுற்று வட்டாரத்தினை சார்ந்த பொதுமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமை தாண்டி நிகழ்வினை மிக அழகாக துவக்கி வைத்துள்ள உயர் திரு தர்ம குணபதி SS சக்திவேல் அவர்கள், ஸ்ரீபெரும்புதூர் சென்னை அவர்களே, ஐயா அவர்களே, இல்லால் அவர்களே, அம்மையார் அவர்களே, குடும்பத்தார்களே, இறை வணக்கம் கூறி இந்த வயதில், அதாவது வயதில் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் 40 வயது ஆகிறது எனக்கு. இந்த வயதுல கூட பேசும்போது பல நேரங்கள்ல அந்த குரல்ல பிசுறு தட்டுப்படுது. ஆனா ஒரு காந்த குரல் போல வெற்றிவேல் முருகனுக்கு என்று ஐயா சொல்லும் போதே மயில் கூச்சரிகிறது, புல்லரிக்குது. அவ்வளவு அழகான ஒரு திண்ணமான தீர்க்கமான தீட்சண்யமான குரலிலே இறை வணக்கத்தை குருவாக நின்று அழகாக பாடிய உயர் திரு ஆர் தங்கவேல் ஐயா அவர்களே, குருநாதர் ஐயா அவர்களே, மிக அழகாகவும் எளிமையாகவும் வரவேற்புரை நல்கிய அருள் சகோதரி உயர் திருமதி ஏ சண்முகன் ஐயா அவர்களே, நன்றியுரை கூறுவதற்காக வருகை புரிந்துள்ள உயர் திரு அன்பு சகோதரர் ஹரி கேசவன் அவர்களே, இந்த பெரும் விழான்னு சொல்லி ஒரு வார்த்தையில முடித்து விட முடியாது, மாபெரும் விழா. இந்த மாபெரும் விழா இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் நடப்பதற்காக உடல் உதவியும் பொருள் உதவியும் அனைத்து வகையிலும் உதவிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, பக்தகோடி மெய்யன்பர்களே, ஊர் பொதுமக்களே, இத்திருக்கோவிலின் ஸ்தானிகர்களே, குருக்கள் அவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இவ்வினிய வேளையிலே கரம் சிரம் தாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப ஒரு அழகான ஒளி வடிவமைப்பு, நல்ல ஒளி, சொல்ல வந்ததை தெளிவாக அப்படியே எடுத்து இயக்குவது போல ஒளி அமைப்பு செய்திருக்கக்கூடிய விஜய் ஆடியோஸ் நிறுவனத்தை சேர்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்ற திருமூலரின் வைர வரிகளுக்கு ஏற்ப நாயிலும் கடையனாக இருக்கக்கூடிய இந்த அடிமைக்கும் நாவிலே நற்கதிக்கு உய்யக்கூடியதான திருமுறையை ஓதுவித்த ஓதுவாமூர்த்தி அவர்களுக்கும் சைவ சித்தாந்தத்தை திருவாவடுதுறை ஆதீனத்தின் வாயிலாக மிக அழகாக 12 திருமுறைகள் உள்ளிட்ட சைவ சித்தாந்த அருள் பெரும் செல்வங்களின் அருள் கருத்துக்களை என் காதிலே புகட்டி இதயத்துள் இருத்தி வைத்த என் சைவ ஞான பேராசிரியர் உள்ளிட்ட இரு பெரியோர்கள், 4 பெருமக்கள், குருவாய் நமக்கு பின்னராக வீற்றிருக்கக்கூடிய அருணகிரியார், கிருபானந்த வாரியார், இவ்வூரின் தன்னிகரில்லா அடையாளம் காசி ஸ்ரீ முருகன் அடிமை முருகேச சுவாமிகள் உள்ளிட்ட
உள்ளிட்ட அத்துணை குருமார்களின் திரு பொற்பாத கமலங்களை என் தலைமையில் சூடி மகிழ்கிறேன். மிகவும் பாக்கியசாலியாகவும் மிகவும் புண்ணியம் செய்த ஒரு உயிராகவும் நான் என்னை இந்த ஊருக்கு வந்த உடனே உணர்ந்து கொண்டேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னிடம் ஒரு கெட்ட எண்ணம் இருக்கு. அது கெட்ட எண்ணம்னு சொல்லக்கூடாது. பலமுறை எனக்கு என்னோட ஞான பேராசிரியர் ஐயா சொல்லிட்டே இருப்பாங்க, எல்லாமும் ஒன்றுதான், எல்லாமும் ஒன்றுதான், ஆதி அந்தம் எல்லாமும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் கூட எனக்குள்ளே ஒரு பிடிவாத குணம் உண்டு. என்ன பிடிவாத குணம்? ஏன்னா நான் நம்ம காளையார் கோவில் காளீஸ்வரர் இருக்கார் இல்லையா, எம்பெருமானார், அவரோட அடிமை நான். அவர் போட்ட பிச்சை நான். எப்பவுமே கோவிலுக்கு போவேன். என்னோட கணவர் கூட என்னை அடிக்கடி கிண்டல் செய்வாங்க. கோவிலுக்கு போனா நேரா வேற எந்த பக்கமும் திரும்ப மாட்டேன். நேரா காளீஸ்வரர் சன்னதிக்கு போய் என் அப்பாவை மட்டும் பார்ப்பேன். கண்குளிர பார்த்துக்கிட்டே நிற்பேன். ஒரு அரை மணி நேரமோ, எனக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்திலே கண் கொட்டாமல் கண்ணை மூடவே மாட்டேன். ஏன்னா அது பெரும் அனுபவம், பேரானந்தம். அதை அப்படியே அள்ளி பருகி 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 நான் செய்த பாவங்களை கரைக்க முடியுமா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். திரும்ப வரும்போது அம்பாவை கூட கும்பிட மாட்டேன், அப்படியே நேரா வெளியில வந்துடுவேன். பெரும்பாலும் 2006 துவங்கி நான் பேசிய அத்துணை தலைப்புகளுமே எம்பெருமான் சிவபெருமானை பற்றிய தலைப்புகள் தான். என்னமோ தெரியல, எம்பெருமானை பத்தி பேசும்போது மட்டும் என்னை நானே மறந்து விடுவேன். எப்போதும் அவர் குறித்த தலைப்புகளை தான் பேசுவேன். ஆனா சமீப காலமாகவே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருந்துச்சு. என் கணவர் கிட்ட நான் எப்பவுமே எனக்காக வாய்ப்புகளை கேட்கவே மாட்டேன். காளீஸ்வரர் அவரா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அங்க போ, இங்க போ, அங்க போய் பேசு, இங்க போய் பேசு அப்படின்னு அவர் எல்லா இடத்துக்கும் என்னை வழி நடத்திக்கிட்டே இருக்கார். அதனால வாய்ப்புகளை கேட்க மாட்டேன். ஆனா என்னன்னே தெரியல, கடந்த 6 மாத காலமாக என் ஆழ் மனதுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், உள்ளுணர்வு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்படி ஒரு உள்ளுணர்வு. என்ன உள்ளுணர்வு? முருகப்பெருமானை பற்றி கந்த சஷ்டி விழாவிலே பேச வேண்டும் என்பது என்னுடைய தீரா ஆவல். என் கணவர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த நிகழ்வை சொல்லி ஆரம்பிச்சாதான் நான் இந்த ஊருக்கு வந்ததற்கான பொருளே. என் கணவர் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், எப்படியாவது எனக்கு தேவகோட்டை கந்த சஷ்டி விழாவிலே பேச வாய்ப்பு வாங்கி கொடுங்க. என்னன்னு தெரியல, எனக்கு முருகப்பெருமானை பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. பாருங்கள், நீங்கள் எல்லோரும் எத்தனை புண்ணியவான்கள் என்பதற்கு இது ஒன்றுதான் சான்று. என்னுடைய ஆன்மீக வழிகாட்டியான காளையார் கோவில் திருக்கானப்பேர் கலைக்களஞ்சியத்தின் நிறுவனர் அன்பு தோழி அமுதசுரபி, அவங்க என்னோட அன்பு தோழி. அதே நேரத்துல பட்டிமன்றம் அப்படி இப்படி என்று கிடைத்த மேடையெல்லாம் பேசிக் கொண்டிருந்த என்னை, நீ எடுத்த பிறப்பு இதற்கானது இல்லை, நீ பேச வேண்டியது காளீஸ்வரரை பற்றி மட்டும்தான் என்று என்னை வழி நடத்தியவர் அவர். அதனாலதான் ஆன்மீக வழிகாட்டின்னு அவரை நான் ஏற்றுக்கிட்டேன். அவங்க கிட்ட நான் யதார்த்தமா பேசுறப்ப சொன்னேன், எங்கேயாவது முருகன் தலைப்புல பேசுமாறு யாராவது ஆள் தேடினாங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க. மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கு 6 மாசமா. இதுவரை நான் முருகன் தலைப்பில் பேசியதே இல்லை. உங்கள் ஊரில் தான் முதல் முறையாக பேச போகிறேன். அப்ப நான் அம்மா கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எங்கேயாவது பேசணும் அப்படின்னா நீங்க என்ன கூப்பிடுங்க. அன்பில் சிறந்த பெரியோர்களே, நான் சொல்லி 6 நாட்கள் கூட ஆகவில்லை. சிவனேச அண்ணன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வருது. அண்ணன் சொல்றாங்க, அம்மா இந்த ஊர்ல இளையான்குடி பக்கத்துல சாலை கிராமம், சின்ன ஊர் தாங்கம்மா. இந்த ஊர்ல இளையான்குடியில நான் பேசியிருக்கேன். நவராத்திரி பெருவிழாவுக்கு பேசியிருக்கேன். பல கோவில்கள்ல நவராத்திரி பெருவிழாவில் பேசியிருக்கேன், திருவொற்றியூர் உட்பட. வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாளை பற்றி வருடந்தோறும் பேசுகிறேன், சுகந்தவன பெருமாள் கோவிலில். முருகனை பற்றி நாம் பேசவில்லையே.
இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம். பெரிய பெரிய அருளாளர்கள், பெரிய பெரிய ஊர்கள், பெரும் பெரும் நகரங்கள்ல நகரத்தால் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அருணகிரிநாதருக்கு விழாக்கள் எடுத்து நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சிறு கிராமத்திலே சைவத்தை தலைத்தோங்க செய்வதற்காக நீங்கள் எல்லோரும் பிறப்பெடுத்து இந்த சிற்றூரிலே அருணகிரிநாதருக்கு அதுவும் 30 வருடங்களாக நிகழ்வு என்று ஆடி போயிட்டேங்க. ஆடி போயிட்டேன். அப்போ அண்ணன் சொன்னாரு, நீங்க அங்க வந்து பேசுங்க அப்படின்னாரு. கண்கள் அப்படியே தழுக்குது. என் கணவர்கிட்ட அழுதுட்டேன். பாத்தீங்களா எவ்வளவு வேகமா என்ன ஆட்கொள்றாருன்னு. நான் கந்த சஷ்டி விழாவே பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆணவம், நமக்கு எல்லாம் தெரியும், பெரும் விழாவிலே பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என் அப்பன் காளீசன் தலையிலே குட்டி, குருவருள் இல்லாமல் திருவருள் பெற முடியாது, குருவாய் இருக்கிற அருணகிரிநாதனை முதலில் பேசிவிட்டு வா அப்படின்னு என்னை அனுப்பி வச்சிருக்க. அன்பை சிறந்த மெய்யன்பர்களை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். கடந்த 15 தினங்களாகவே நான் உணர்ச்சி பிழம்பில் இருந்தேன். உணர்ச்சி பிரவாகம். காரை விட்டு இறங்குறப்ப கூட என் கணவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், எல்லா இடங்களுக்கும் பேச போகணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 1 வாரத்திற்கு முன்னதாகவே தயாராகி விடுவேன், எனக்கு எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, மனதுக்குள்ளே ஒரு உணர்ச்சி பிரவாகம், ஏதோ இந்த பிரபஞ்சம் என்னிடம் சொல்ல வருவதை போன்ற ஒரு உணர்வு. உங்களை எல்லாம் பார்த்த பின்பு நான் அதை புரிந்து கொண்டு விட்டேன். நீங்கள் அத்துணை பேரும் சாதாரண அடியார் பெருமக்கள் இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? இறைவனை 3 இடத்தில் நாம் காண முடியும். ஒன்று ஆலயத்தின் கருவறையினுள். கருவறையிலே இறைவன் மூர்த்தமாக இருப்பார், சொரூபமாக இருக்கிறார். அந்த நாம எல்லாம் என்ன பண்றோம்? இங்க இருந்து திருச்செந்தூருக்கு போறோம் இல்லையா? 30 வருடமா போறோம் திருச்செந்தூருக்கு. எல்லாரும் ஊரே திரண்டு போறோம். எல்லோரும் போய் செந்தில் வடிவேலனை கையெடுத்து கும்பிடுறோம், பஜனை பாட்டுக்கள் பாடுகிறோம், அரவரா அரவரா என்று முழக்கம் போடுகிறோம். நமக்கு தெரிந்த அத்துணை பேர்களையும் சொல்லி அவனை அழைக்கிறோம், உருகுகிறோம். போன உடனே நமக்கு அதுக்கு எது தெரிகிறது? கோவில் கருவறையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை தெரிகிறது. எல்லோருக்கும் சிலை தெரிகிறது, அருளாளர்களுக்கு மட்டும்தான் சிலைக்குள் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தெரியும். ஆக இறைவன் கருவறையிலே இருக்கிறான். நாம் இறைவனது மேனியை காண்கிறோமே தவிர மேனிக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை காண தவறிவிடுகிறோம். அங்க தவற விட்டுட்டோமா? இரண்டாவதா இறைவனை எங்க பார்க்கலாம்? இறைவன் குரு மூலமாக இருக்கிறார். ஐயா வந்தாங்க, வேதத்தின் வடிவாக இங்க நின்று பாடல்கள் பாடினாங்க. ஐயாவை பார்க்கும் போது எனக்கு என்ன தோணணும்? ஆணவம் எல்லாம் ஒரு உயிர்னா ஐயாவை பார்க்கும் போது எனக்கு சாட்சாத் அந்த முருகப்பெருமானை தெரியணும். அது தெரியாமல் அவருடைய திருப்பாதத்தை பார்க்கும் போது இறைவனின் திருப்பாதமாக எனக்கு அது காட்சி தெரியணும். அதுவே ஆணவம் என்ன மறைச்சிருச்சு அப்படின்னா அவர் இறைவனாக எனக்கு தெரிய மாட்டார். அப்ப இறைவன் 2 இடங்களில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டேன். மூன்றாவது எங்கே இருக்கிறார்? இறைவன் திருக்கோவிலின் கருவறையிலே இருக்கிறார், இறைவன் குருவின் உள்ளே இருக்கிறார். 2ஐயும் நாம் காண தவறிவிட்டோம். அப்படி என்றால் இறைவன் மூன்றாவதாக நமக்கு அருகிலே காட்சி தருகிறார். அதுதான் அடியார் பெருமக்களாகிய உங்கள் அத்துணை பேரின் உள்ளங்களும். உங்கள் அத்துணை பேரின் உள்ளங்களை இன்று நான் இறைவனை தரிசித்து விட்டேன். இறைவன் என்னை இங்கே அழைத்ததற்கான பொருளை நான் கண்டுகொண்டேன். உங்கள் அத்துணை பேரின் பொற்பாத கமலங்களையும் என் தலைமையில் சூட்டி மகிழ்ந்தேன். அருணகிரியார் உலக இன்பங்களில் மூழ்கி சிக்கி சுழன்று என்னவெல்லாம் செய்ய தகாததோ எல்லாவற்றையும் செய்து சுற்றத்தால் புறக்கணிக்கப்பட்டு, உற்றாரால் புறக்கணிக்கப்பட்டு,
உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டு நட்பு என தன்னை சூழ்ந்த அனைவரும் புறக்கணிக்கப்பட்டு எல்லோரும் தள்ளிவிட்டார்கள். யாராலும் தொட முடியாத அருவருக்கத்தக்க நோயால் சூழப்படுகிறார். பாலிய காலத்திலே நன்றாக படித்தவர், பாலியத்திலே மிகவும் பெரும் ஞானம் பெற்றவர், பள்ளி கல்வியின் மூலம் குருகுல கல்வி கற்றவர். ஆனாலும் வள்ளுவர் சொல்வது போல் கூடா நட்பு கேடாய் முடியும். வள்ளுவர் எல்லாவற்றுக்கும் ஒரு அதிகாரம் படைத்தார். ஆனால் நட்பிற்கு மட்டும் 5 அதிகாரம் வைத்தார். ஏன்? உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன். நமக்கு கிடைச்ச நண்பன் நல்லவர்களாக இருக்கணும். அதனாலதான் நீங்க எல்லாம் நல்ல நட்புகளாக சூழ்ந்ததுனால இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க, இறைவனுக்கு அருகில. அப்போ தீய நட்பால் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த சிற்றின்பங்களிலே துவண்டு தொய்ந்து நைந்து எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டு பெரும் நோய் ஆட்கொள்ளப்பட்டு அருணகிரிநாதர் என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை இதற்கு மேல் வாழ வேண்டுமா அப்படின்னு நினைச்சு திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதிக்க முற்படுகிறார். அருணகிரியார் குதிக்க முற்படும் போது பாதி தூரம் வந்துட்டு அவர் குதிக்கிறப்ப முருகான கூப்பிடல. அருணகிரியார் அந்த கோபுர உச்சியிலிருந்து குதிக்கும் போது முருகான கூப்பிடல, பாதி தூரம் வந்து விட்டார். இதோ கீழே விழுந்து விட போகிறோம் அப்படின்ற அந்த நொடியில தான் அவருக்கு ஒரு உள்ளுணர்வு உணர்த்தது, அவர் பிறப்படுத்ததற்கான காரணத்தை. உடனே அருணகிரியார் தன் உள்ளுணர்வு உணர்த்துச்சு. நினைவு இல்லை, வார்த்தைகள் வாயிலே வரவில்லை, கைகால் நடுக்கம், குரலை இறுக்கி கப்பி பிடிக்கிறது. அவர் நாவு அசைத்த ஒரே ஒற்றை மந்திர சொல் முருகா அப்படின்ற சொல் மட்டும்தான். முருகா அப்படின்னு கத்தி கொண்டு கீழே 3 முறை முருகா 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 விழ வந்துட்டாருங்க. விழுந்தா சுக்கு நூறு. இறைவன் ஓடோடி வந்து வேகம் மயிலுமாக தடுத்தாட்கொள்கிறார். முருகா என்று அழைத்தால் முருகன் வருகிறானோ இல்லையோ, அவன் வேலும் மயிலும் நமக்கு முன்னேயும் பின்னேயும் இடத்தும் புறத்தும் வளர்த்தும் வந்து நிற்குங்க. அதுதான் முருகன். கந்த கடவுள் நம் சொந்த கடவுள், அவர் வேறு யாரோ அல்ல. தமிழுக்கே உரித்தான சைவ கடவுள். சைவமும் தமிழும் கந்தனும் ஒன்றுதான். கந்தன் என்றால் ஒன்றிணைத்தல். அப்போ கந்தன் சைவத்தையும் தமிழையும் 2 கலக்க செய்கிறார். ஓடி வர்ற, தாங்கி பிடிக்கிற. பிடிச்ச உடனே அருணகிரிநாதர் அப்படியே ஆடி போயிட்டார். நம்ம ஒரு மா பாவி, செய்யக்கூடாத எல்லா வேலையும் செஞ்சுட்டோம், இந்த வாழ்வே வேண்டான்னு சொல்லி கீழே விழுந்து உயிரை துறக்கலாம் என்று எண்ணும் போது இறைவனின் ஞான ஆயுதம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மெய்யன்பர்களே. ஆயுதம் என்பது எதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் ஆயுதம் தாங்கினார்கள்? வேலை கையில வச்சிருந்தாங்க, அம்ப கையில வச்சிருந்தாங்க, எல்லா விதமான ஆயுதங்களை ஈட்டி, என்னென்ன குட்டி கல் அப்படின்னு பல கூர்மையான ஆயுதங்களை வச்சிருந்தாங்க. எல்லா ஆயுதங்களும் அழிப்பதற்காக. ஞான சொரூபமான கந்த பெருமானின் கையிலே இருக்கக்கூடிய வேலாயுதம் மட்டும் ஞானத்தை அழிப்பதற்காக, அறிவை கொடுக்கிறதுக்காக தான் கையில ஆயுதம் வச்சிருக்காரு. அது ஞான ஆயுதம். இந்த ஞான ஆயுதத்தை வச்சு அருணகிரியார தாங்கி பிடிக்கிறார். அருணகிரியாரை மேனியிலே அந்த ஞான ஆயுதத்தின் கூர்மையான பகுதி பட்ட உடனே அவர் செய்த பாவங்கள் எல்லாம் விலகி போகுது. எப்படி விலகுச்சா? சூரியனை கண்ட பனி துளி போல, தீயினில் விழுந்த தூசு போல இருந்த இடம் தெரியாம போயிருச்சான். அவர் உடல் பட்டு போல அப்படியே பளபளக்குது, ஜொலிக்குது, மினுக்குது. எதனால் மினுக்குது? ஞான ஆயுதத்தின் தீண்டலால் மினுக்குது. அவ்வளவு
செய்கிறார். அவரை ஆட்கொண்ட தீரா பிணி காணாம போயிருச்சு. அவர் மனதுக்குள்ளே இருந்த காம கசடு அழுக்கு குரோதம் ஆணவம் கண்மம் மாயை அழிச்சு போயிடுச்சு. அப்படியே ஞான சொரூபமாக நிமிர்ந்து பார்க்கிறார். இறைவன் நிற்கிறார் முன்னாடி. ஆறுமுகத்தோன் நிற்கிறார். அருணகிரியார் ஆறுமுகத்தோனிடம் கேட்கிறார், என்னை ஏன் காப்பாற்றினர்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும் போது என்னை ஏன் காப்பாற்றினா என்று கேட்கிறார். அதுக்கு முருகப்பெருமான் சொல்ற, உன்னை வைத்து என்னை செய்வதற்காக உன்னை காத்தேன். நீயும் நானும் வேறல்ல. நான் சொல்ல சொல்ல நீ என்னை பற்றி புகழப் போகிறாய், பாடப் போகிறாய், பரவப் போகிறாய். நீங்க அருணகிரியாரோட திருப்புகழ் எல்லாவற்றையும் எடுத்து வாசித்து பாருங்களேன். பல இடங்களில் அவர் சொல்லி இருப்பார், ஓதிய, ஓதியோர், ஓதிய என்ற வார்த்தை பல இடங்களில் விரவி கிடைக்கிறது. ஏன் அவர் தானே எழுதினார் அந்த பாடலை. நான் எழுதிய, நான் சொன்ன அப்படின்னு சொல்லலாமே. ஏன் ஓதிய ஓதிய அப்படின்னு சொல்றார் தெரியுமா? அருணகிரியார் தானாக எதுவும் எழுதவில்லை. முருகப்பெருமான் செவியில் ஓத ஓத அவர் கரம் அதை எழுதி கொண்டே வருகிறது. அவர் நாவு அதை பாடிக்கொண்டே வருகிறது. அப்ப அவர் முருகப்பெருமான பார்க்கிறார். தலைக்கு மேலே கையை உயர்த்தி வணங்குகிறார். வணங்கி கேட்கிற, சுவாமி, அறிவே இல்லா மூடன் நான், ஞானமே இல்லா அற்பன் நான், சிந்திக்கும் ஆற்றலே இல்லாத செவிடன் குருடன் நான். என்ன புடிச்சுக்கிட்டு ஏதாவது பாடு பாடுன்றியே, எனக்கு என்ன அறிவு இருக்கு உன்னை போய் பாடுறது? நீ பரம்பொருள், நான் பரதேசி. நீ கடவுள், நான் நாயினும் கடையே. நான் எப்படி உன்னை பற்றி பாடுறது அப்படின்னு கேட்கிறார். இறைவன் அவர் நாவிலே ஞானாயுதத்தை வைத்து ஓம் அப்படின்னு எழுதுறார். எழுதி முடிச்சுட்டு அவருக்கு முதல் வார்த்தையை எடுத்து தருகிறார், முத்து அப்படின்னு தருகிறார். நண்பர்களே, நவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாணிக்க கற்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நவ கற்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பல கற்கள் இருக்கு. வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, நிறைய கற்கள் இருக்கு. அப்படி பல கற்கள் இருக்கும் போது ஏன் முத்து அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை அவர் எடுத்து தரணும்? மழை வானில் இருந்து பொழிகிறது, மழை பெய்யுது இல்லையா, அப்படி திரையை கிழித்து விட்டது போல மேகத்தை கிழித்து கொண்டு மழை பொழிகிறது. மழை பொழியும் போது கோடான கோடி மழை துளிகள் பூமியை நோக்கி கீழே வந்து விழுகும். 1000 கோடி துளிகள் வந்து விழுகுது. ஒரே ஒரு துளி மட்டும்தான் சிப்பிக்குள்ளே சென்று முத்தாய் மாறுகிறது. 1000 கோடி உயிர்கள் இந்த தமிழகத்திலே பிறந்திருக்கலாம். அருணகிரியாரே, நீ மட்டும்தான் இந்த முருகனை பாடக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்லி அவருக்கு முத்து அப்படின்ற வார்த்தையை எடுத்துக் கொடுத்தார். அப்ப அருணகிரியார் பாட ஆரம்பிக்கிறார். வருதுல்ல, சொற்கள் மழை என கொட்டணும். தாளம் வருகிறது, அதிவேகம். சொற்கள் வந்து விழுகிறது மழை போல. இந்த தாளமும் சொற்களும் சேரும் போது பொருள் விளங்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய மகான் பாருங்கள். தத்தகிட 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 தத்தோ, அப்படி வரக்கூடிய அந்த தாளத்திலே சரியாக மழை என வார்த்தைகளை சொருகி முருகனது பெருமைகளை அடுக்கடுக்காக பாடுகிறார். அடுக்கடுக்காக. பேச தெரியாத குழந்தை இருக்கிறதா? உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தை ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களா? திருப்புகழின் முதலாம் பாடலை மட்டும் சொல்லிக் கொடுங்கள் போதும். இந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஞானியாக அவன் வருவான், அவள் வருவாள். பேச தெரியா குழந்தைக்கு பேச்சு மட்டுமல்ல, உலகத்தின் அனைத்து ஞானத்தையும் வழங்கக்கூடிய பரம்பொருள் கருத்துக்கள் திருப்புகழிலே உண்டு. அப்ப அருணகிரியார் கேட்கிறாரு, முத்து என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக் கொடுக்கிறார் இறைவன். அருணகிரியார் ரொம்ப அழகா பாடி முடிச்சிட்டார்.
பாடி முடிச்சுட்டு ஒவ்வொரு பாடல் பாடி முடித்ததுக்கு அப்புறம் சமம் போன்ற நிஷ்டையிலே இருப்பார். இப்ப இறைவன் கிட்ட கேட்கிற, எனக்கு ஏதாவது ஞான உபதேசம் பண்ணுப்பா அப்படின்னு. எவ்வளவு பணிவு பாருங்க. நம்ம கிட்ட அந்த பணிவே கிடையாது. நான் மிக பெரும் ஆள், இந்த ஏரியால என்ன போல அறிவாளி கிடையாது, என்னை போன்ற அறிவு கிடையாது, என்னை போன்ற பக்தி கிடையாது, நான் 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 அப்படின்னு ஆணவ பேய் குடிச்சு தெரியும். நம்ம அவரோட பக்தியை பாருங்கள், அவரோட பக்தியை பாருங்கள், எவ்வளவு பெரிய பக்தி என்று. அவர் இறைவன் கிட்ட ஞான ஆயுதத்தினால் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தையே எழுத பெற்றவர், முத்து அப்படின்ற வார்த்தையை எடுத்து கொடுத்த மிக பெரும் பேரு பெற்றவர். இவ்வளவு பெற்ற பின்னும் பணிவா போய் இறைவன் கேட்கிறாரு, இந்த நாய்க்கு ஒரு ஞான உபதேசம் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். இறைவன் பார்க்கிறார், ஞான உபதேசம் தானே, இங்க வா வா அழகிரி பக்கத்துல வா அப்படிங்கிறார். பக்கத்துல போற அருணகிரியின் தோள் மேல் கைகளை போட்டு தோழனை போல் சும்மா இரு, அவ்வளவுதான் மறைச்சிட்ட, சும்மா இரு. இவருக்கு ஒண்ணு புரியல. ஏன்பா ஒரு அட்டங்க யோகத்தை எனக்கு பழக சொல்லி இருக்கலாம், இல்ல ஏதாவது தவம் தியானம் அல்லது குண்டலினி யோகம் இப்படி ஏதாவது ஒண்ணு எனக்கு சொல்லி இருக்கலாம். என்னுடைய ஆன்ம ஆற்றலை பெருக்க அது வழிவகையா இருந்திருக்கும். எதுவுமே இல்லாம சும்மா இருன்னு சொல்லிட்டு போறியே, சும்மா இருந்ததெல்லாம் ஒரு பெரிய வேலையா? சும்மா இருக்கலைன்னா அவ்வளவு எளிமையா? நம்மளால சும்மா இருக்க முடியுமா? நம்ம ரொம்ப தான் சொல்றோம், உனக்கு என்னப்பா நீ சும்மா இருக்க. சும்மா இருத்தல் என்பது அவ்வளவு எளிமையான விஷயம் இல்லை. சும்மா இருக்க முடியாது, அது ரொம்ப கடினம். பரபரப்பா ஓடலாம், பைத்தியக்காரன் போல சுத்தலாம், வாயில் வருவதையெல்லாம் பேசி திரியலாம். ஆனால் சும்மா இருப்பதுன்றது ரொம்ப கடினம். அது ஒரு ஆயுள் தண்டனை போல. அப்போ இறைவன் வந்து சொல்ற சும்மா இரு. இவருக்கு விளங்கல. உங்களை போன்ற அடியார் பெருமக்கள்கிட்ட எல்லாம் போய் கேட்கிற, சும்மா இருந்து கடவுள் சொல்லிட்டு போயிருக்காரு, சும்மா இருக்கிறதா என்னப்பா, நீதான் இந்த ஊர்லயே பெரிய ஆளுன்னு சொல்ற, சும்மா இருக்கிறதா என்ன அப்படின்னு போய் கேட்கணும். அதுக்கு அவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விளக்கங்களை எல்லாம் சொல்றாங்க. அருணகிரிக்கு தெளிவாக புரிந்து விட்டது. நீ சும்மா இருப்பா, நீ சொல்ற விளக்கம் அவர் சொன்னதுக்கு சம்பந்தமே இல்லை, நீ முதல்ல சும்மா இரு அப்படின்ட்டு போறாரு. ரொம்ப சிரமப்படுறாரு, அவரால் சும்மா இருக்கவே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க போறாரு, இங்க போறார், என்னென்னவோ பண்ணி பாக்குற. அரை நிமிட நேரம் அவரால் சும்மா இருக்க முடியல. அரை நிமிட நேரம் அவரால் சும்மா இருக்க முடியல. மிக உயர்ந்த சொற்பொழிவாளர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க அடிக்கடி. அந்த கதையில சொல்லுவாங்க, ஒரு கொழுத்த நரி இருந்துச்சான். கொழுத்த நரி இருந்துச்சான். கதை கேட்பது எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. கொழுத்த நரி. அந்த நரி என்ன பண்ணுச்சான், எப்பவுமே நரிக்கு வந்து குறுக்கு புத்தி தான், கொஞ்சம் எல்லாமே குறுக்கு வழியில தான் சிந்திக்கும். அப்ப அந்த நரி வந்து ஒரு இடத்துல நின்று திட்டம் போட்டு இருக்கு, யாரை என்ன பண்ணலாம், அடுத்த வேலை உணவுக்கு யாரை சதி போட்டு நம்ம அந்த உணவை எடுக்கலாம், எங்க போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போட்டு இருக்கு. திட்டம் போட்டு இருக்கிறப்பே அதற்கு பின்னால் ஒரு உருமல் சத்தம் போல கேட்குது. என்ன சத்தம்? உருமல் சத்தம். கேட்ட உடனே நரி என்ன பண்ணிருச்சு, மெதுவா அப்படி திரும்பி பார்க்குது. அதுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு. மெதுவா அப்படி திரும்பி பார்க்குது. பெரிய சிங்கம், கொலை பசி கர்ஜனையோடு வாயை குழந்து கொண்டு நிற்குது. ஆனா சிங்கம் கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, சிக்கணும்னா சாகடிச்சிருமே நம்மள அப்படின்னு நரி பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓட ஆரம்பிச்சிருச்சு. நரி போகுது, பசியில சிங்கம் துரத்துது, உயிரை காப்பாற்ற நரி ஓடுது, சிங்கம் துரத்துது. சிங்கம் நரிக்கு மிக அருகாமையில் வந்துருச்சு. இப்ப நரிக்கு பயம்,
சிக்கனம் அவ்வளவுதான். எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் அப்படின்னு அதோட கூர்மையான மூளையை செதுக்கி இப்படி திரும்பி பார்த்தது. அதோடைய கண் அதுக்கு ஒரு இடத்தை காமிச்சு கொடுத்தது. அங்க ஒரு சின்ன குகை மாதிரி ஒரு பள்ளம் போன்ற ஒரு ஓட்டை பொந்து போன்ற அமைப்பு இருக்கு. அதுக்குள்ள நரி போயிடலாம், ஆனா சிங்கம் போக முடியாது. நரி எப்படி தப்பிச்சா போதுண்டா அப்படின்னு அந்த குகைக்குள்ள ஓடி போயிடுச்சு. குகையில ஒரு பொந்து மாதிரியான சின்ன அமைப்பு, அதுக்குள்ள ஓடி போயிடுச்சு. சிங்கத்துக்கு பசி. சிங்கம் அந்த பசி நேரத்திலும் கூட ஒரு கணம் யோசிக்குது. இது போயிருக்கிறது வந்து பெரிய குகை கிடையாது, இது ஒரு குட்டி பொந்து தான். அதுக்குள்ள அது நிமிர்ந்து உட்கார கூட முடியாது. எப்படி இது வெளியில வந்துதான் ஆகணும். அப்படி வெளியில வர்றப்ப இது நம்ம கிட்ட இது சிக்கியே ஆகும் அப்படின்னு அது முடிவு பண்ணிடுச்சு. இன்னைக்கு நமக்கு மதிய சாப்பாடு இந்த நரி தான் அப்படின்னு சிங்கம் அந்த பொந்தின் வாசல்ல அப்படியே உட்கார்ந்துருக்கு. என்ன ஆனாலும் சரி பாத்துருவோம் அப்படின்னு. இப்ப நரி உள்ள இருக்கு. உசுறு பயம், மதிய நேரம் பசி வேற, தப்பிக்கணும். இப்ப அதை என்ன செய்யுது? யோசிக்குது. தன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்குது. ஏன்னா இங்க பேசுறதுக்கு ஆள் இல்லைல்ல, ஏதாவது பண்ணணும்ல. அதனால தன்னுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றுகிட்டையா பேசுது. முதல்ல காளை கிட்ட பேசுது. ஏ காளை, சொல்லுங்க தலைவரே, நான் இங்க போய் சிங்கத்திட்ட சிக்கி நின்று உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தனே, நீ எனக்கு ஏதாவது உதவி செஞ்சியா? நான் தானே தலைவரே உங்களை கால் கடுக்க சுமந்து கொண்டுட்டு வந்தேன். ஆமா இல்ல, நீ தானே என்னை சுமந்து வந்த. அப்ப நான் ஒண்ணு செய்யலை, என் பக்கத்திலேயே வச்சுட்டேன். அடுத்து காது கிட்ட கேட்கிறேன். காதை உடனே நீ ஏதாவது எனக்கு உதவி செஞ்சியா? நான் தர்ம சங்கடமான நிலையில இருக்கிறப்ப. என்ன மகாபிரபு, நான் தானே அந்த சத்தத்தை கேட்டு உங்களை அலர்ட் பண்ணேன். நான் அந்த சத்தத்தை கேட்கலாம், நீங்க சிக்கி இந்நேரம் மதிய உணவா முடிஞ்சு போயிருப்பீங்களே. ஆமா இல்ல, நீதானே எனக்கு எச்சரிக்கை பண்ணி விடுத்தாய். நான் ஒண்ணு செய்ய. ஏ கண்ணே, நீ என்ன பண்ண? என்ன ராசா, நான் தானே உங்களை அங்க பார்த்து இந்த அருக்கு பொந்து, இந்த பொந்துக்குள்ள போனா தப்பிச்சிடலான்னு உங்க உசுரை கையகப்படுத்தி உங்களை உசுரோட வச்சிருக்கலே நான் தானே. ஆமா இல்ல, அதுவும் சரிதான். நீதான் எனக்கு உயிர் காமித்தான், உயிர்கான வழியை காமித்தான். அப்ப நான் உடனே என் பக்கத்துல வச்சுட்டேன். இப்படி ஒவ்வொன்னு கிட்டையா பேசிட்டு வாழை கிட்ட வந்துச்சு நரி. வாழை, நீ என்ன பண்ண? எல்லோரும் என்ன பாதுகாத்தாங்கல்ல, நீ என்ன பண்ண? வாழ் சொல்லுச்சான், அட ஏன் சாமி, எல்லாரும் உங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. மூக்கு முன்னாடி இருக்கு, கண்ணு முன்னாடி இருக்கு, காது முன்னாடி இருக்கு, தலை முன்னாடி இருக்கு, எல்லாம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு. அதனால அதெல்லாம் உங்களை எல்லாம் எச்சரிக்கை கொடுத்து கொடுத்து அலர்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து இங்க சேர்த்துருச்சு. நான் உங்களுக்கு பின்னாடியில இருக்கிறேன். சிங்க கவுனா என்னெல்லாம் கவ்வும். அதனால நான் அப்படியே வந்து காலுக்கு நடுவுல என் வால் அப்படியே உள்ள சொருகிக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சா போதுண்டாட்டு வந்து சேர்ந்துட்டேன். சிங்கத்துக்கு கடும் கோபம், நரிக்கு கடும் கோபம். என்னது, உடல் உறுப்புகள் எல்லாம் என்னை பாதுகாக்கிற அதோட பணியை செய்து நீ மட்டும் ஒன்ன பாதுகாக்கிறதுக்காக என்னுடைய கால்களுக்கு நடுவுல சொருகி கொண்டேன்னு சொல்றியே, சுயநலக்காரா, நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த சின்ன பொந்து வழியா வாழை வெளியில விட்டுச்சு. என்ன ஆயிருக்கும்? சிங்கம் இழுத்து கவ்வி கொன்று விட்டது. அன்பர்களே, இந்த கதை எதற்காக தெரியுமா? சும்மா இரு அப்படின்னு இறைவன் பெரிய மௌன உபதேச சம்புவாக சொன்னார். மௌன உபதேச சம்பு, ரொம்ப அழகா சொன்னார். மௌன உபதேசம், சும்மா இரு. சும்மா இருத்தல் எவ்வளவு கடினம் தெரியுமா? என் மூக்கு சும்மா இருக்கும். ஐம்புலன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஞான இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு ஐம்புலனை சொல்றோம். மூக்கு சும்மா இருக்கும், காது பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்கும். காது சும்மா இருக்கும், வாய் தேவையில்லாத புரணி பேச்சுக்களை பேசும். வாய் கூட சும்மா இருக்கும். இந்த தோல் எவனையாவது போட்டு அடிச்சு வம்புமா அப்படின்னு இருக்கும். இப்படி ஒரு உறுப்பு அமைதியாக இருந்தால் மீதி 4 உறுப்புகளும் என்னெல்லாம் செய்யணுமோ அந்த ஆகாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த ஞானேந்திரியங்களை அடக்கி ஆடுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சும்மா இருத்தல். அப்ப நான் என்னோட 4 புலன்களை அடக்கிட்டேன். ஒரு புலனை நான் வெளியில் விட்டாலும் அந்த ஒரு புலன் அடங்கி இருக்கக்கூடிய 4 புலன்களையும் வெளியே இருக்கிறோம். அப்படி நம்ம ஒரு புலனை வெளியில விட்டால் கூட நரிக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும். அதைத்தான் இறைவன் மௌன உபதேசமாக சொன்னார், சும்மா இரு.
சொன்னா புரியுமா? வேகமா ஓடுற. கோவில்ல போய் நின்று சொல்ற, சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத, அரை நிமிஷம் கூட இந்த கமலாலயம் ஒரு உடலை சொல்றார். இந்த உயிர் பதுங்க கூடிய ஆலயமான இந்த உடலை அரை நிமிடம் கூட என்னால் சும்மா வச்சிருக்க முடியலையே. நீ சும்மா இருந்து சொல்லிட்டு போயிட்டியே, என்னால அரை நிமிஷம் சும்மா இருக்க முடியலப்பா. ஞான இந்திரியங்களை என்னால கட்டுப்படுத்த முடியல. கண் ஒரு பக்கம் போகுது, காது ஒரு பக்கம் போகுது, வாய் தேவையில்லாதவற்றை பேசுது, எல்லாமே அதோட வேலையை செய்கிறதை என்னால் அடக்க முடியவில்லையே. நம்ம என்ன செய்வோம்? நாம செய்யற தவறுகளுக்கு யாரை சொல்லுவோம்? அந்த பக்கம் ரேடியோ செட் சத்தமா போட்டாங்க, அதனாலதான் இன்னைக்கு என்னால வழிபாட்டுல சரியா கலந்துக்க முடியல. இந்த பக்கம் அன்னதானத்தை போட்டு பசிய அப்படியே வயிற்ற கிள்ளுது, அவருடைய சாம்பார் வணக்குது. நான் எப்படி சாமி கும்பிடுறது? வாங்க. சுத்தி இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் நாம் குறை கூறுவோம். அருணகிரி சுற்றி இருப்பவற்றை கண்டுகொள்ளவே இல்லை. தன்னுள் இருக்கும் ஆணவத்தை மட்டுமே அவன் சுட்டி காட்டுகிறான். என்ன சொல்ற? அரை நிமிட நேரம் என்னால் அமைதியா இருக்க முடியலையே. நான் எப்படிப்பட்டவன்? தத்தகிட 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 தத்தோம். எப்படி சொல்றாரு? சட கசட மூட மட்டி பவ வினையில் சனித்த தமிழன் வினையால் மயக்கம் உருவேனோ. தன்னைத்தானே திட்டிக்கிறார். நான் ஒரு ஜடம், நான் ஒரு சகடை, மூட முட்டா பையன், மட்டி ஒன்னதுக்கு உதவான பாவ வினையால ஜனிச்சு இந்த பிறவி எடுத்து கஷ்டப்படுறேன். தனியன் தாமியன் ஒன்னத்துக்காக சல்லி பயன், என்னால உன்னை நினைக்க முடியலையே முருகா அப்படின்னு சொல்ற. இந்த பணிவு இருக்கு பாருங்கள், அந்த பணிவு தான் அவரை உயர்த்தியது. திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி அழுகுகிறார். இறைவனின் ஆலயத்தின் முன் நின்று திரும்ப திரும்ப அழுகிறார். முருகன் பொறுத்து கொள்வானா? ஒரு பாதி அழுதாலே பொறுத்து கொள்ள முடியாத அப்பன் அவன். ஞானி அழுகும் போது பொறுத்து கொள்வானா? உழுக்கிட அருணகிரியார் முருகனை உழுக்கிறார் கேள்விகளால. சட கசட மூட மட்டி என்னால முடியல, வாயேண்டா அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த கந்த கடவுள் எப்பேற்பட்ட கருணையாளர் பாருங்க. எல்லா கடவுளையும் நாம் என்ன செய்வோம்? போற்றி புகழ்வோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, போற்றுவோம் வாழ்த்துவோம். அருணகிரியார் திட்டார். அவரையும் திட்டிக்கிறாரு, தன்னையும் திட்டிக்கிறார். நான் ஒரு முட்டா பையனா இருக்கேன், இந்த முட்டா பையனை நீ ஒரு ஆளா நினைச்சு வச்சிருக்கேன், வந்து நிக்க கூடாதா அப்படின்னு இறைவனையும் திட்டிக் கொள்கிறார், தன்னையும் திட்டிக்கிறார், உழுக்குகிறார் கேள்வியால். அவர் பக்தியை பார்த்து உருகி போன முருகன் ஓடி வந்து அப்படியே பாடல்களை அவர் நாவிலே கொட்டுகிறார். அன்றைக்கு கொட்ட ஆரம்பித்த அந்த சந்த மழை அவரை போல் யாருக்குமே கிடைக்கவில்லை நண்பர்களே. இதுவரை யாருமே அவரை போல் மழையாக சந்தத்தை கொட்டி தீர்க்கவில்லை. அத்துணை அழகான பாடல்கள். இந்த திருப்புகழை பாடினால் நமக்கு என்ன நடக்கும்? நீங்க எல்லாம் கேட்கலாம், திருப்புகழ் 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 அப்படின்னு எல்லாரும் சொல்லுகிறார்களே. உங்களுக்கு நன்றாக தெரியும், நீங்கள் எல்லோரும் அறிவியல் சிறந்த அடியார் பெருமக்கள். என்னை போன்ற நாயினும் கடையேனாகிய அடிமைக்காக எனக்கு நானே நான் திரும்ப அது ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். திருப்புகழை பாடுவதால என்ன நடக்கும்? திருப்புகழ் நமக்கு என்ன தரும்? அருணகிரியார் சொல்றார், நினைத்தது அளிக்கும், மனத்தையும் உருக்கும், பிறவாமல் நிசிக்கரு அறுக்கும். பின்னாடி இருந்து சகோதரி சொல்றாங்க, தெரியுதா நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அடியார் பெருமக்கள்னு. நினைத்தது அளிக்கும், மனத்தினை உருக்கும். வள்ளி கணவன் பெயரை வழிபோக்கன் சொன்னால் கூட உள்ளம் குழையுதல். சாதம் குழையும் பார்த்திருக்கீங்க, குழைஞ்ச சாதம் வயிற்றுக்கு நல்லது. வள்ளி கணவன் பெயரை சொன்னால் மனதுக்கு நல்லது. மனசடி குழைச்சிருமா. உள்ளம் குழையுதடி கிளியே ஊடும் உருகுதடி, அப்படி உருக்குமா. எது? திருப்புகழ் பாட பாட வாய் மணக்கும். வேற என்ன சொல்ற? பிறவாமல் நிசைக்காரு அறுக்கும். இதுதான் நமக்கு தேவை.
அதெல்லாம் விடுங்க. நம்மளை போல் பாவிகளுக்கு இதுதான் வேணும். என்ன வேணும்? பிறவாமல் நிசிக்கரு அறுக்கும். அதானே நம்ம பிரச்சனையே. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தும் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன். நான் இனி பிறக்கிறதுக்கு ஒரு பிறப்பும் மிச்சம். இந்த பிறவின்ற கடல்ல, இந்த கசடல, இந்த மரத்துல மீண்டும் 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 விழுகிறேனே. எத்தனை எத்தனை அப்பன், எத்தனை எத்தனை அம்மை, எத்தனை எத்தனை குழந்தைகள், எத்தனை எத்தனை மனைவி, என்ன வாழ்க்கை. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கேன் செக்கு மாடு மாதிரி. இந்த பிறவை பெருங்கடலை நம்ம நீந்தி கடக்க வேணாமா? பரம்பொருளின் பாதத்திலே நாம் அமர வேண்டாமா? அந்த பர ஞானத்தை நாம் அள்ளி பருக வேண்டாமா? அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? நிசிக்கர அருகன். இதுக்கு மேல எனக்கு பிறப்பே வேணாம். அப்பா சாமி, என்னோட பிறவியை அறுத்து விடு. செல்வர் சிவபுரத்தில் உள்ளார். இந்த சிவபுரத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிரு. எனக்கு வேணாப்பா இந்த பிறப்பு. அதை எது கொடுக்கும்? திருப்புகள் கொடுக்கும். திருப்புகள் மொத்த பாடல்களையும் நீங்கள் பாட வேண்டாம். ஒற்றை பாடல், ஒற்றை வரி பாடினாலே போதும். பிறவியை வேரோடு அறுக்கும், நிசிக்காது அறுக்கும். வேற என்ன செய்யும் திருப்புகள்? திருப்புகளை பாடினா வேற என்ன கிடைக்கும்? இப்ப எல்லாருமே நம்ம எல்லாரும் எதால பீடிக்கப்பட்டிருக்கிறோம்? என்ன வியாதியே தெரியாத வியாதிகளால பீடிக்கப்பட்டிருக்கிறோம். பிணி, நோயின்னு கூட சொல்லக்கூடாது. பிணி, தீரா பிணி. நோய்னா மருந்து உண்டு, பிணிக்கு மருந்து இல்ல. அதனாலதான் வள்ளலார் சொல்வார், பசி பிணி அப்படிம்பார். எம்முட்டு அல்ல உள்ள கொட்டினாலும் அந்த பிணி போகுதா? அடுத்த வேளை பசிக்குதே. காலையில சாப்பிடுறோம், மதியம் சாப்பிடுகிறோம், மாலை சிற்றுண்டி, இரவு உணவு, இவ்வளவு சாப்பிட்டும் நடு நிசையில் கூட இந்த பிணி தீராமல் எதையாவது பொறிக்க சொல்கிறது. பசி பிணி, தீரா பிணி. அப்ப திருப்புகழ் பாடினால் வேற என்ன நமக்கு லாபம்? லாபம் பார்க்காமல் நாம் எதையுமே செய்வதில்லை. ஏனென்றால் நாம் அற்பமானிடர்கள். அப்ப திருப்புகழ் பாடினால் என்ன லாபம்? வாதம், தலைவலி, சூளம், பெருவயிறாகும் பிணி இவை அணுகாதே. நான் சொல்லல, அருணகிரியார் சொல்ற. வாதம், கபம், பித்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதே வாதத்தால் வரக்கூடிய நோய்கள் அழிந்து போகும். வேற என்ன பிணி போகும்? சூளம் என்று சொல்லக்கூடிய தீராத வயிற்று வலி நீங்கும். வேற கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய் பெருவயிறு நோய். வயிறு வீங்கிக்கும், கல்லீரல்ல நீர் சுரந்து வயிறு வீங்கிக் கொள்ளும். அந்த பெரும் பிணியை போக்கும். வேற இருக்கிறதுலயே தாங்க முடியாது தலைவலிதான். அந்த தலைவலியை போக்கும். பாலதேவராயன் கந்த சஷ்டியிலே பட்டியலிட்டு காமிக்கிறாரு. முருகனை தொழுதால் என்னென்ன நோய் விழகும் அப்படின்னு பட்டியலிட்டு காமிக்கிறார். அப்ப திருப்புகழை பாடினால் நோய் நீங்கும். நோய் நீங்கிருச்சு, வேற ஏதாவது எனக்கு நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். என்ன நல்லது நடக்கும்? நம்ம எல்லாரும் அடிக்கடி நினைப்போம். எல்லாரும் எல்லாரும் சொல்றாங்க, திருப்புகழ் பாடினா அப்படி இருக்கும், திருப்புகழ் பாடினா இப்படி இருக்கும். ஆனா எனக்கு வீட்டை சுத்தி சூனியக்காரங்களா இருந்தாங்களே, நான் என்ன செயல் செய்தாலும் தடை வருகிறது. ஏளன பேச்சுக்களை கேட்கிறேன், நக்கல், கேலி, நையாண்டி, கிண்டல். என்னால ஒரு காரியத்தை எடுத்து முடிக்க முடியவில்லை. அவர்களுக்கு அருணகிரியார் சொல்றார், திருப்புகழ் ஞான ஆயுதம். சாதாரண ஆயுதம் இல்லை. என்ன ஆயுதம்? ஞான ஆயுதம். இந்த ஞான ஆயுதம் எப்படி காக்குமாம் நம்மை? சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும், சினமாக சிரிப்பவர் தமக்கும், பழிப்பவர் தமக்கும், திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம். யாம் நெருப்பு. யாருக்கு நெருப்பு? உங்க மேல கோபப்படுறாங்களா? 2 திருப்புகழ் வரிய அவர்களுக்கு நேராக நின்று சொல்லுங்கள். அந்த நெருப்பு அவர்களை சுட்டுவிடும். உங்களை யாராவது பழி
பகைவராய் இருக்கிறார்களா? உங்களுக்கு நிறைய சதி செய்கிறார்களா? தொழிலே உங்களுக்கு எதிரியாய் இருக்கிறார்களா? அக்கம் பக்கத்திலே சுற்றத்தவர்களாய் இருந்தும் உங்களுக்கு அவர்கள் உற்றோர்களாய் இல்லாமல் உங்களை துன்பப்படுத்துறாங்களா? சங்கடப்படுத்துறாங்களா? சைவ சின்னத்தை அணிந்து கொள்ளுங்கள். நெற்றியிலே விபூதி, கழுத்திலே உருத்திராக்கம், நாவிலே திருப்புகள், 2 வழிபாடுங்கள். நெருப்பென்று அறிவோம் யாம். நெருப்பாவே உங்களை சுட்டு பொசுக்கிடுமா. இதற்கு மேல் என்ன வேண்டும்? திருப்புகளால். திருப்புகள் படித்தால் நோய் நீங்குகிறது. திருப்புகள் படித்தால் ஞானம் பெருகுகிறது. திருப்புகள் படித்தால் பகை நீங்குகிறது. ஆக திருப்புகள் எல்லாம் தரும். அப்பேற்பட்ட அருணகிரியாரே திருப்புகளை பாடும் அனைத்து பாடல்களிலும், முக்கால்வாசி பாடல்கள்ல அவர் கேட்கிறது எதை கேட்கிறார்? காம குரோதம் என் மனசை விட்டு அழியது. காம குரோதம் என் மனசை விட்டு அழியது. சிற்றின்பத்திலே பீடிக்கப்பட்டிருக்கிறோமே, மிகப்பெரிய பேரின்பம் உள்ளே கொவ்வை செவ்வாயில் குளித்த சிறுப்புடன். எவ்வளவு அழகான மூர்த்தம் உங்களுடைய திருக்கோவிலின் மூர்த்தம். பார்க்கும் போதே பரவசமாகிறது. நீங்கள் அத்தனை பேரும் கொடுத்து வைக்கிறவர்கள். இந்த பக்கம் வரகுணேஸ்வரர் அப்படியே அருள் வெள்ளமா காட்சி தர்றார். அந்த குருக்கள் அழகா அலங்காரம் பண்ணிட்டார் பாருங்க. நான் இறைவனை பார்த்து விட்டு இறைவனை மிக அழகாக அந்த அலங்காரம் செய்த குருக்கள் மூலமாக இறைவனை ஒரு முறை தரிசித்தேன். அவ்வளவு அழகா அலங்காரம். அந்த வாங்கி போட்டுட்டார் பாருங்க. எம்பெருமானுக்கு அழகே அந்த கொவ்வை செவ்வாய் தான். அந்த வாய் என்ன செய்யுமா? இங்க வா வா அப்படின்னு நம்மளை கூப்பிடுமா. எப்படி கூப்பிடு? கோபமா கூப்பிட. அவர் ருத்ரன். பக்தர்களை பார்க்கும்போது கோபமே பட மாட்டாராம். அப்படி இந்த கொவ்வை செவ்வாயில் அந்த குடித்த புன் சிரிப்பு பெருசா கத்தி சிரிக்கிறதுல. கத்தி சிரிச்சா பயந்துரும். இப்ப நம்ம ஏதாவது போய் வரகுணேஸ்வரர் முன்னாடி நிக்கிறோம். நம்மளை பார்த்த உடனே குருநாதர் ஐயா போய் நிக்கிறார். பார்த்த உடனே இறைவன் அப்படியே காட்சி கொடுத்து நல்ல வாய்விட்ட அப்படின்னு சிரிச்சா நமக்கே உள்ளூர் ஒரு அச்சம் வரும்ல. இந்த அச்சத்தை கூட அவர் கொடுக்க மாட்டாராம். புன் சிரிப்பு அவ்வளவு அழகா இருக்காரு உள்ள. இந்த பக்கம் திரும்பி பார்க்கிறேன். அம்பாள் தாட்சாயினியாக, கருணாம்பிகையாக, எவ்வளவு அற்புதமான பேர். காம கோடீஸ்வரி. நீங்கள் எல்லோரும் பரம செல்வந்தர்கள். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் நித்திய செல்வர்கள். நாங்கள் எல்லாரும் அழியக்கூடிய செல்வத்தின் பின்னே ஓடுகிறோம். நீங்கள் நித்திய செல்வமாகிய கோடீஸ்வரியோடு இருக்கிறீர்கள். பாக்கியசாலிகள் நீங்கள். அவ்வளவு அழகு. வெளியில வந்து இந்த திருக்கோவிலுடைய தல மரம் ரொம்ப ஆதி மரம்ங்க. சிவபெருமானுக்கு பிடித்த மரம் கொன்றை மரம், சரக்கொன்றை. என் அப்பன் காளீசனுக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த கொன்றை மரத்தை பத்தி திருவாசகத்திலே ஒரு பதிகம் உண்டு. கொன்றை மதியமும் கோவில மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னை என்னும் தோன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றனக்கான வரனே என்னும் இன்றனக்கான வரனே என்னும். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பூ. நீங்க பாருங்களேன், உண்மையிலே உங்களை பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இருக்குங்க. இறைவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, கொன்றை மலர் பிடிக்கும், தூய உள்ளம் பிடிக்கும், அடியார்களை பிடிக்கும், அனைத்துமாக நீங்க இருக்கீங்க. அழகான பதி. அப்ப இந்த முருகனை நம்ம ஏன் இவ்வளவு உயர்வா சொல்றோம்? முருகன் 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 ஏன் நம்ம உருகி தவிக்கிறோம்? முருகன்ல வல்லின எழுத்து, மெல்லின எழுத்து, இடையின எழுத்து மூன்றுமே இருக்கு. இந்த 3 எழுத்துக்களோடு சேர்ந்து உகரம் சேர்ந்து முருகு என்று வருகிறது. முருகு அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம். முருகு அப்படின்னா இளமை அப்படின்னு அர்த்தம். முருகு அப்படின்னா ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். என்ன ஆற்றல்? இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. 3 சக்தியும் சேர்ந்த ஒரு ஞான உரு முருகன். இந்த முருகன் இருக்கானே ஞானத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். இத்தனை நாள் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம், ஏன் அவனுக்கு
அப்படின்னு ஒரு பெயர். வேற ஏதாவது பெயர் இருந்திருக்காங்க? ஆறுமுகம் அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சு தெரியுமா? சிவபெருமானுக்கு 5 முகம் உண்டு. ஈசானம், தத்புருஷம், வாமதேயம், அகோரம், சத்யோஜாதம் அப்படின்னு 5 பெயர் உண்டு முருகனுக்கு, சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு அந்த 5 முகம் நம்ம மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஞானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய ஒரு முகம் உண்டு, அதுதான் அதோ முகம். அந்த அதோ முகம் ஈசனின் 5 முகத்தோடு சேர்ந்து 6 ஞான ஒளி பிளம்புகளாக புறப்படுத்தது பூமியிலே. எதற்காக? சூரபத்மனை அழிப்பதற்காக. அந்த 6 ஒளி பிளம்பையும் பார்வதி தேவி தன் ஞானத்தால், ஞான சக்தியால் அப்படியே இழுத்து அணைத்துக் கொள்கிறார். எல்லாம் ஒன்றிணைந்தது, கந்தன் உருவானது. கந்தன் அப்படின்னா ஒன்றிணைதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈசன் வேறு, முருகன் வேறு அல்ல. அதனால்தான் என் உள்ளுணர்வு என்னவோ, நீ அப்பனை மட்டுமே பேசுகிறாயே, அப்பனுக்கும் பாடம் சொன்ன சுப்பனையும் போய் பேசு அப்படின்னு இந்த பிரபஞ்சம் என்னை அனுப்பியிருக்கு. ஈசன் வேறு, முருகன் வேறு அல்ல. இவ்வளவு நேரம் எதையோ பற்றி சிந்தித்தோம். தலைப்புக்குள்ள வருவோமா? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருணகிரியார் முதலிலே திருப்புகழை பாடுகிறார். இந்த பெட்ரோலியம் இருக்கு இல்லையா, பெட்ரோலியம், இந்த பெட்ரோலியத்தை பூமியில் இருந்து எடுக்கும் போது இந்த பெட்ரோலியம் உருவாக பல மில்லியன் ஆண்டுகள் தேவைப்படும். அது ஒரு படிம எரிபொருள். பல மில்லியன் ஆண்டுகள் ஒரு படிம பொருள் அங்கே இருந்து அது படிந்து 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 பல மில்லியன் ஆண்டுகள் கழித்துதான் பெட்ரோலியம் கிடைக்கும். இந்த பெட்ரோலியத்தை சுத்திகரிச்சாதான் நம்ம பயன்படுத்துகிற பெட்ரோல், டீசல் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ பெட்ரோலியத்தை சுத்திகரிக்கும் போது முதலிலே ஒரு மழை கொட்டும், அதான் பெட்ரோல். மிக வேகமான எரிபொருள். இந்த சிற்றடிமை நான் நினைத்துக் கொள்கிறேன், அருணகிரியார் திருப்புகழை முதல் சுத்திகரிப்பிலே ஒரு கடலை போல கொடுத்து விட்டார். இதில் நாம் மூழ்கி துளைத்து பிறவி பெருங்கடலை அறுக்க வேண்டும். தவறிவிட்டோமா? அடுத்ததாக 2வது சுத்திகரிப்பு, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் இன்னும் திண்ணமாக தீர்க்கமாக அடுத்த சுத்திகரிப்பு. அப்படி அருணகிரியார் கொடுத்ததுதான் கந்தர் அலங்காரம், 100 பாடல்கள். அதிலும் பிழைக்க நாம் தவறிவிட்டோமா? மந்திர சொற்களாக கொடுக்கிறார். 51 அட்சரங்கள், 51 அட்சரங்கள், எல்லாமே எதுகை இயைபு அமைந்த பாடல்கள். எதுகை அப்படின்னா என்ன? குருவாய், உருவாய். அந்த ரூ 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 முடிதா 2ஆம் எழுத்து ஒன்று போல வருதா? கந்தர் அனுபூதியை பாருங்கள். எல்லா பாடல்களிலுமே அடுத்தடுத்த அடியில் 2வது எழுத்து ஒன்று போல் வரும். 2வது எழுத்து ஒன்று போல் இருந்தால் எதுகை. சந்த கவிதை, அதில் எதுகை வேறு. எவ்வளவு அழகான பாடல்கள் தெரியுமா? 51 பாடல்களும் அன்பர்களே 51 மந்திர அட்சரங்கள். இறைவனை நாம் குகன் 2 பாடல்களை மட்டும் சிந்தித்தாலே என்னுடைய தலைப்பு நிறைவாகிவிடும். 2 பாடல்களை மட்டும் சிந்திப்போம். அடுத்த முறை அடுத்த 2 பாடல்கள். 15 ஆண்டுகளுக்கு மேலாக காளையார் கோவிலிலே மகா சிவராத்திரி நன்னாளிலே திருவாசகத்தேன் அப்படின்ற அந்த தேன் கடலிலே 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு துளியாக மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம் இதெல்லாம் கடல். இந்த கடலிலே துளியிலே ஒரு பங்காய் 2 பாடல்களை இன்று சிந்திப்போம். இறைவன் அருள் செய்தால், இறைவனின் பெருங்கருணை இருந்தால் நிச்சயமாக அடுத்த முறை அடுத்த 2 பாடல்களை சிந்திப்போம். என்ன சொல்ற பாடல் எப்படி ஆரம்பிக்கிறது? அனுபூதி அப்படின்னா என்ன? அனுபவம் என்றால் அனுபவம். என்ன அனுபவம்? நமக்கெல்லாம் கிடைக்கிற அனுபவம் அந்த அனுபவமா? மாச கடைசியில ஒரு அனுபவம் கிடைக்குது, மாச முதல் தேதியில ஒரு அனுபவம் கிடைக்குது.
கிடைக்குது. பணம் இருந்தால் ஒரு அனுபவம், பணம் இல்லை என்றால் ஒரு அனுபவம், உயர்ந்தோர் என்றால் ஒரு அனுபவம், தாழ்ந்தோர் என்றால் ஒரு அனுபவம், ஏழைக்கு ஒரு அனுபவம், பணக்காரனுக்கு ஒரு அனுபவம். இதெல்லாம் அனுபவம். இது சிற்றின்ப அனுபவம், தேவையில்லாத அனுபவம். இதை வைத்து நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தவனை ஏமாத்த வேணா முடியும். இந்த அனுபவம் தேவையில்லை. அருணகிரியாருக்கு அனுபவம் கிடைத்தது. என்ன அனுபவம் கிடைத்தது? பூதியாய் செல்வமாய் அது கிடைத்தது. என்ன செல்வம்? இறை அனுபவம் கிடைத்தது. மிகப்பெரிய எந்த ஒரு அருளாளருக்கும் கிடைக்காத பெரும் அனுபவமாக அந்த இறை அனுபவம் கிடைத்தது. அதனாலதான் கௌமார சன்மார்க்கத்திலே அருணகிரியார் தலைக்குருவாக போற்றி பாதுகாக்கப்படுகிறார். அருணகிரியாரை போல ஒரு மனிதன் முன்னும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. கிருபானந்த வாரியாரை போல முன்னும் ஒரு சொற்பொழிவாளர் கிடையாது, இனியும் ஒரு சொற்பொழிவாளர் கிடையாது. அப்படி மிக ஆழ்ந்த இறை அனுபவத்தை பெற்றார். எப்படி பெற்றார்? அனுபூதியாக பெற்றார். பூதி என்றால் செல்வம். அப்படி அனுபூதியாக பெற்றார். இறைவன் இந்த ஒரு சின்ன கருத்தை சிந்திச்சுட்டு போவோம். இறைவனுக்கும் 18 அப்படின்ற எண்ணுக்கும் மிக தொடர்பு உண்டு. அது என்ன 18 அப்படின்ற எண்? கனக விஜயனை தலையை அழிப்பதற்கு சேரன் செங்குட்டுவனுக்கு 18 நாளிகை தேவைப்பட்டது. போர் நடக்குது. சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் போர் நடக்குது. சேரன் செங்குட்டுவன் கனக விஜயனை அழிப்பதற்கு எவ்வளவு நேரம் தேவைப்பட்டுச்சு? வெறும் 18 நாழிகை தான். ராவணன் அப்படின்ற பெண்ணாசை பிடித்த மிகப்பெரும் அசுரனை அழிப்பதற்கு 18 மாதம் தேவைப்பட்டது. பாண்டவர்கள் 100 பேர் கொண்ட கௌரவர்களை அழிப்பதற்கு 18 நாட்கள் தேவைப்பட்டது. ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை அழிப்பதற்கு எவ்வளவு நாள் தேவைப்பட்டது? 18 நாழிகை. ராமன் எனும் அவதார புருஷன் ராவணனை அழிப்பதற்கு 18 மாதம் தேவைப்பட்டது. பாண்டவர்கள் கௌரவர்களை அழிப்பதற்கு 18 நாட்கள் தேவைப்பட்டது. முருகப்பெருமானுக்கு சூரபத்மனை அழிப்பதற்கு 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது. யோசியுங்கள் நண்பர்களே, ஒரு அசுரனை அழிப்பதற்கு இந்த உலகத்தையே தோற்றுவித்த ஞான குருவாகிய ஞான வடிவம் ஞான ஸ்கந்தனுக்கு 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு அசுரன் தானே, டம்ப விட்டா போதுமே, செத்து போயிடுவானே. இவன் இறைவன், அவன் அசுரன். இவனை அழிப்பதற்கு எதற்கு 18 ஆண்டுகள்? ஏன் 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது தெரியுமா? சூரபத்மன் போருக்கு வரான். பெரும் மாய படைகளோட வரான். அவன் மாயத்தில் சிறந்தவன், சித்துக்கள் அறிந்தவன், மாயாஜாலம் செய்தது அவன் வெறியாள். மாய படையோட இங்கிருந்து வரான். இந்த பக்கம் நம்பெருமான் எம்பெருமான் நம்ம எல்லோருக்கும் அருளாளன் முருகன் ஸ்கந்தனாக குழந்தையாக ஞான குழந்தையா வர்றார். இறைவன் இந்த பக்கம் குழந்தை, கையிலே அம்பிகை அருளி செய்த வேலாயுதம். அந்த பக்கம் மாயாஜாலம் செய்பவன் சூரபத்மன். இறைவன் போருக்கு வந்து அப்படி நிற்கிறார். பின்னாடி ஞான ஒளி. அப்ப இறைவனை பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. சின்ன பையன், நீயா எனக்கு எதிராக போர் புரிய வந்திருக்க? அசட்டு பையன், பா அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு இருந்தா, நீ ஓடிப்போ ஓடிப்போ, நீலாம் என்ன அழிக்க முடியாது. நான் சிவபெருமானிடமே வரம் வாங்கிக்கிறேன். என்ன ஒன்ன மாதிரி ஆளாலாம் அழிக்கிற, ஓடிப்போடா சின்ன பையன், அசட்டு பையன், ஓடிப்போ அப்படிங்கிற. இறைவன் ஆங்காரமாக சிரிக்கவில்லை, அசுரன் ஆங்காரமாக சிரித்தான். இறைவன் ஞானமே அமைதியாய் குருவாய் குருவாய் அமைதியா இருக்கிறார். மெல்ல குறும் புன்னகை. போர் தொடர்ந்து நடக்கிறது. மாதங்கள் கழிந்து ஆண்டுகள் நடக்கிறது. தினமும் போர் நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாயாஜாலம் பண்ணுவானா. அங்க போய் மறைஞ்சுக்குவானா, இங்க போய் மறைஞ்சுக்குவானா,
பிடிச்சுக்கணும்னு தோணுது. தீமை அகன்று எனக்குள்ளே இருக்க கெட்ட எண்ணங்கள்லாம் ஒழிஞ்சு நான் அவர்களாகி விடணும், நான் அவன் பக்கம் போயிடணும்னு தோணுதுப்பா. தோணிக்கொண்டு இருக்கும் போதே இறைவன் அப்படி அவனை மறைச்சு காமிக்கிறார். இதெல்லாம் தோண பண்றார் முன்னாடி நின்ன ஞான குருவா. அப்படி தோன்றுகிற போதே டக்குனு முன் வினை கர்மா அவனை பீடிக்குது. அதனால கடைசியா சொல்றான், நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்று. ஈகோ தடுக்குது, தன் முனைப்பு தடுக்குது. இதெல்லாம் பண்ணா 90% இறைவன் கால விழுந்துட்டேன். ஆனா 10% அவன் மனசுல இருக்க அந்த ஆணவம், மும்மலம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். என்னென்ன? ஆணவம், கண்மம், மாயை. இந்த மும்மலத்திலே ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன் முனைப்பு தடுத்தது மானம் ஒன்றே. அவன மானம் தடுக்குது. அப்படி போயிடாதா சுரபத்மா, போயிடாத அப்படின்னு உள்ள இருந்த ஆணவன் பெரிய ஆளு, மாயாஜாலம் நிறைந்தோம், சித்து விளையாட்டுகள் அத்துப்படி உனக்கு. இறைவனிடமே வரம் வாங்கிய வரம் பெற்ற பரம பாக்கியசாலி. இந்த அற்பன் காலில் போய் விடுவதா? கர்மா, கண்மம், முன் வினை. நம்ம செய்யற கண்மம் அப்படின்னா என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய நல்வினை தீவினை ரெண்டுமே கண்மம் தான். கண்மம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்ம மனசு நினைக்கிறது. அதனாலதான் உள்ளவர் எல்லாம் உயர்வுள்ளல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு அருளாளர்கள் சொல்றாங்க. என்ன எண்ணமோ அதுதான் வாழ்க்கை. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைச்சா நானும் நல்லா இருப்பேன், நீங்க கெட்டு போகணும்னு நினைச்சா நானும் கெட்டு போவேன். தீரும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. நல்லதும் கெட்டதும் எல்லாமே நீ செய்யறதுதான். முன்னே விளைத்ததை பின்னே அறுப்பாய். அப்ப அவனுடைய முன்வினை கர்மா அவனை நினைக்க வைக்குது. தடுத்தது மானம் ஒன்றே. இறைவன் பார்க்கிறார், இவனை உடனே நம்ம ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. அவர்கள் அழித்தது எல்லாம் இறைவனை உணராத அசுரர்களை. ஆனால் முருகன் அழிக்க போவது யார? இறைவனை உணர்ந்து 90% இறைவனை ஆளுதல் கட்டி பிடிச்ச ஒரு பக்தனா மாறிட்டான். பக்தனை போய் கொள்ள முடியுமா? அதனாலதான் அவனுடைய ஆணவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய இதயத்திலிருந்து வேற அறுக்கிற அந்த வேற ஆழமா போயிருக்குங்க. ஆணி வேறு மாதிரி ஆழமா அவன் மனசு ஃபுல்லா பரவி கிடக்கு. அந்த முழுமையாக பரவி ஆழமாக ஊன்றிய அந்த ஆணி வேறான ஆணவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அறுப்பதற்கு, அழிப்பதற்கு இறைவனுக்கு 18 ஆண்டுகள் தேவைப்பட்டது. அசுரர்களை இறைவர்கள் அழிப்பார்கள், சம்ஹாரம் செய்வார்கள், வதைப்பார்கள். முருகப்பெருமான் மட்டும் சூரபத்மனை ஆட்கொள்கிறார். அப்படியே ஆட்கொண்டு அவரை என்னவாக மாற்றுகிறார்? மயிலும் சேவலுமாக மாற்றிக் கொள்கிறார். ஒன்றை வாகனமாக, ஒன்றை தன் கொடியாக அமைத்துக் கொள்கிறார். எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க. மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய் குகனே. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. குகன் அப்படின்னு ஏங்க சொல்றோம்? ஏன் குகன் அப்படின்னு சொல்றோம்? குகன் அப்படின்னா அவன் குகையிலே இருப்பவன். குமரன், ஏன் குமரன் குமரன் அப்படின்னு நம்ம கொண்டாடி பேசுறோம்? குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஏங்க முருகன் போய் குன்றிலும் மலையிலும் கல்லிலும் ரொம்ப கடினமான இடங்களிலே ஏன் அமர்றான்? அருட்காப்பு ஆரம்பிக்குது கந்தர் அனுமதியிலே. அருட்காப்பிலே அருணகிரியார் சொல்றார், நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக. நெஞ்சம் எப்படி இருக்கு? கல்லு மாதிரி இருக்கு. கல்லுல இறைவன் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முன்னோட்டம் வேணும் இல்லையா? நம்ம பக்தனுடைய மனசே கல்லு மாதிரி இருக்கு. இறைவனுடைய ஆசை என்ன? இந்த உயிர் இருக்கக்கூடிய நெஞ்ச கல்லுல நெகிழ்ந்து உருகி தஞ்சத்திலே இறைவன் அமரணும். அப்ப அதற்கு ஒரு முன்னோட்டம் வேணும் இல்லையா? இறைவன் கல்லுல உட்காரும் போது அவன் பாதம் வலிக்கும் இல்ல. அதனாலதான் முருகன் முன்னோட்டமாக உலகத்திலே இருக்கக்கூடிய குன்றிலெல்லாம் அமர்ந்து முன்னோட்டம் பார்க்கிறான். நான் இந்த பக்தனுடைய இதய கல்லுல போய் அமரணும், பாதம் வலிக்கும். நம்ம ட்ரையல் பாக்குறோம்ல, ரிஹர்சல்
பாக்குறோம்ல, அது போல குமரன் மலைகளிலே போய் அமர்ந்து ஒரு ரிஹர்சல் பார்த்து, ஒரு முன்னோட்டம் பார்த்து இந்த நெஞ்ச கல்லுல வந்து அமர்றார். முதலடி இப்படித்தான் ஆரம்பிக்கிறார். நெஞ்ச கல்லும் நெகிழ்ந்து உருக. ஆரம்பிக்கும் போது நெஞ்சென்ற, முடிக்கும் போது குகனே அப்படின்னு முடிக்கிறார். 51வது அட்சரத்திலே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முடிக்கிறார். குகன் அப்படின்னா என்ன? குகையிலே இருக்கக்கூடியவன் குகன். எந்த குகையில இருக்க? நெஞ்சம் அப்படின்ற பக்தனின் குகைக்குள்ளே அவன் வந்து அமருகிறான். அதனால் அவனுக்கு பெயர் குகன். அப்ப கல்லாக இருக்கக்கூடிய நம் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மந்திரங்களை உச்சரித்து உச்சரித்து கரைத்து உருக்கி குழைய செய்து கடைசியாக இறைவனே வந்து குகனாக இங்க அமர்றார். எப்படி உட்கார்றார்? இறைவனாக உட்காரல, குருவாக வந்து அமர்கிறார். இறைவன் குருவாக வந்து அமரணும் அப்படின்னா கிளியாக அமர்ந்து இறைவனிடத்திலே இருந்து அருணகிரியார் கந்தர் அனுபூதியை நமக்கு சொல்றார். கிளியோட குணம் என்ன? சொல்லுவதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை. சொல்றமா? அப்போ நாம் இங்கிருந்து திருப்புகளை சொல்ல சொல்ல கிளியாக இருக்கக்கூடிய அருணகிரி அதை முருகனிடத்திலே சொல்லிக் கொண்டே இருப்பான். பார், சாலை கிராமத்திலிருந்து திருச்செந்தூர் பக்தர் பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர் குழு, இந்த அன்பர்கள் எல்லாம் திருப்புகளை பாடுகிறார்களே. 30 வருடங்களாக நாவிழிக்க செவியிழிக்க மனமிழிக்க பாடுகிறார்களே. அவர்களை பார் பார் பார்னு சொல்லுவதை சொல்லும் கிளிப்பிள்ளையாக அருணகிரியார் உங்களுக்காக முருகனின் தோளிலே அமர்ந்து சொல்லுவார். அவர் சொன்னதும் அதை கேட்ட முருகன் உங்களுக்கு அனுபூதியை வாரி வாரி வழங்குவார். அதைத்தான் சொல்வார். எப்படி சொல்லுவார்? உருவாய். முருகன் எப்படி இருக்க? உருவமாய் இருக்க. யாருக்கு உருவமாய் இருக்கிறார்? இருக்கிறார் என்று சொல்லுபவருக்கு இருக்கிறார். அருவாய் இருக்கிறார். அருவம்னா உருவமற்ற. யாருக்கு இருக்கிறார்? எங்கு பார்த்தாலும் இறைவனை தூணிலும் துரும்பிலும் யார் ரசிக்கிறார்களோ, யார் ருசிக்கிறார்களோ, யார் இறைவனுடைய அனுபவத்தை அள்ளி பருகுகிறார்களோ அவர்களுக்கு அருவமாய் இருக்கிறார். உருவாய், அருவாய், உளனாய். இருக்கு அப்படின்றவருக்கு இருக்க. எங்க இருக்கிறார்? உள்ளத்திலே இருக்கிறார். இளனாய் இல்லன்றாங்க. ஆரம்பத்திலே நீங்கள் எல்லோரும் கூப்பிட்டு என் கணவரை பேச சொன்னீர்கள் இல்லையா? அவருடைய கொள்கையே கடவுள் மறுப்பு தான். அவருடைய கருணையை பாருங்களேன். உலகாய்னு சொல்ற என்னையும் உங்கள் முன்னே பேச பணித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய அருள் பெரும் பாக்கியம். இலதாய் அப்படின்னு சொன்ன அவரையும் அருணகிரிநாதரை பற்றி பேச பணித்திருக்கிறார். அப்ப உருவாய் இருக்கின்றவங்களுக்கு உருவமாய் இருக்க, இருக்கின்றவங்களுக்கு அருவமாய் இருக்க, உலகாய் இருக்கின்றவங்களுக்கு உள்ளத்துல இருக்க, இளனாய் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவர்களுக்குள்ளே அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? பூவைக்குள்ளே மனம் போல, தேனுக்குள்ளே இனிப்பினை போல அவர் இருந்தும், அதாவது வித்துக்குள்ளே மரம் பொதிந்து இருப்பதை போல தான் இருக்கிறார். ஆனால் இல்லை என்பதை போல மறைத்து இருக்கிறார். என் கணவருக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இளதாய் இருக்கிறார். வித்துக்குள்ளே மரம் போல, கருத்திற்குள்ளே தீஞ்சுவை போல, மலருக்குள்ளே மனம் போல அவருக்குள்ளே இறைவன் இருக்கிறார். அதனாலதான் இங்க கூப்பிட்டு வந்திருக்கார் இவ்வளவு தூரம். இளதாய், மறுவாய், மலராய். மலராய் இருக்காரு, மலருக்குள்ளே இருக்கக்கூடிய மனமாவும் இருக்கார், மணியாவும் இருக்கார், மணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியாவும் இருக்கார். இறைவன் தெரியும்படியும் இருக்காருங்க. ஒரே ஒரு சூட்சுமத்தை சொல்றார். தெரியும்படியும் இருக்கார். இப்ப நீங்க எனக்கு தெரியுறீங்க, தெரியாதபடியும் இருக்கார். எப்படி? உங்கள் உடத்துள்ளே இருந்து என்னை ஆட்கொள்கிறார். அப்ப இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கார். அந்த இறைவனை அருணகிரியார் நமக்கு எப்படிப்பட்டவராக காண்பிக்க விளைகிறார் தெரியுமா? அவர் பெரும் கருணையாளனாக காண்பிக்கவில்லை, விளையல. அவர் பெரிய ஆற்றல் பொருந்தியவனாக அப்படியெல்லாம் நமக்கு காட்ட வேண்டும் என்று நினைக்கவில்லை. அருணகிரியார்
இருக்கக்கூடிய பெரும் கருணையாளன் பாருங்கள். அவனுக்காக மட்டும் அவன் வணங்கவில்லை இறைவனை. நான் பேர் பெற்றுட்டேன், ஞானாயத்தால் நான் பிரணவ மந்திரத்தை அருளச் செய்த பேரை பெற்றுவிட்டேன், எனக்கு எல்லாம் சித்தி வர பெற்றது, எல்லா அனுபூதியும் எனக்கு கைவர பெற்றது. இது பத்தாத முருகா, சாலை கிராமத்திலே இருக்கக்கூடிய அடியார் அத்துணை பேர்களுக்கும் நீ வந்து அருள் புரியணும். எப்படி அருள் புரியணும்? குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்ற. நீ சாதாரணமாக வராத, முக்கியம் எது? பதியும் பசுவும் ஒட்டணும். அப்ப எனக்கு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை புகட்டக்கூடிய குருவாக நீ வருவாய் அப்படின்னு சொல்ற. அன்று சிறந்த மெய்யன்பர்களே, ஆறு முகமானவனாய் பச்சை மயிலேறி நம் இச்சையெல்லாம் அகற்றக்கூடியவனாய் ஞான சொரூபனாய் பன்னிரு தோளும் பன்னிரு கைகளும் கொண்டு நம்ம எல்லாம் அருள் பாலிக்க அபயமாய் காத்து கிடக்கிற அந்த திருச்செந்தில் ஆண்டவன் ஆறு முகத்தோன், நமக்கெல்லாம் ஞானத்தை புகட்டக்கூடியவனே, அருணகிரிநாதனின் குருவான நமக்கெல்லாம் உருவாய் உளதாய் இளதாய் நம் நெஞ்ச கனகல்லை நெகிழ்ந்து அருளச் செய்கிற முருகப்பெருமானின் பேரருளும் பெரும் கருணையும் எப்போதும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிரம்பி வழியட்டும். இறைவனின் பெரும் கருணை இருந்தால் மீண்டும் அடுத்த வருடம் வந்து இந்த வருடம் 2 கருத்தினை சிந்தித்தது போல அடுத்த வருடமும் நாம் தொடர்ந்து 2 கருத்தினை சிந்திப்போம். குறியீடாக எனக்கு முன்னே இருக்கக்கூடிய அத்துணை மெய்யன்பர் குருக்கள் உள்ளிட்ட இந்த அறநெறி செல்வர்கள் அத்துணை பேரின் திரு போர் பாத கமலங்களை என் தலைமேல் சூட்டி வணங்கி மகிழ்ந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.